ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு சாம்பிள் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஷீட்டை தான் இப்போ தேடுறேன் கொஞ்ச நேரமாக. ஸோ எக்கச்சக்கமான ஒர்க் ஷீட்கள் நிறைய க்ரியேட் பண்ணிக்கிறதால அந்த சாம்பிள் ஷீட் தான் இப்போ எங்கேன்னு தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஸோ ஆல்ரைட், ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு தான் ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று இருக்குது, நாங்கள் பார்ப்போம் என்னதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ இங்கே சைட் டேப் பார் இருக்குது. இந்த பாருக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் இந்த ரைட் சைட் பாயிண்டருக்கு போயிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பாப் பாக்ஸ் வரும். ஸோ இது மூலயமா உங்களோட ஒர்க் ஷீட்டுடைய அது இந்த ஃபைலுடைய என்னென்ன ஒர்க் ஷீட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ நான் இந்த வீடியோக்காக வேண்டி ஷேர் பண்ணியிருந்தேன், அதை க்ரியேட் பண்ணியிருந்த ஃபைல் என்னன்னு சொன்னால் இமெயில் அட்ரஸ். ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்கு போய்த்துருவோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோடைய பர்பஸ் என்னன்னு சொல்லி போட்டு என்ன பர்பஸ்ன்னு சொன்னால் ஷேர் பண்ணுறது 3 சிம்பிள் ட்ரிக் உங்களோட ஒர்க் டைம் சேவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டு பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோட பர்பஸ் இன்னைக்கு. சரி, நாங்கள் முதல் ட்ரிக் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த 2வது ட்ரிக். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு விளங்குற இருக்கும் இமெயில் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறேன். இமெயில் லிஸ்ட்டில் நாங்கள் இப்போ சிம்பிளாக எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாமல் இந்த இமெயிலில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் டொமைன் உங்களுக்கு @gmail.com இல்லாட்டி ஜிமெயில் எது வேணாலும் உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் இப்போ பிரித்து எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு பார்ப்போம். ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் பார்ப்போம். இது எப்படி எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாமல் ஆட்டோவாக ஃபில் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னு சொன்னால், முதலாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிற டேட்டா ரோல் இருக்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தேவையான பேட்டர்னுக்கு நீங்கள் டைப் பண்ண வேணும். சுரேஷ், ஃபர்ஸ்ட் நேம் வந்து இவருடைய சுரேஷ், லாஸ்ட் நேம் வந்து குமார், டொமைன் நாங்கள் பார்ப்போம் gmail.com, நாங்கள் ஆட் பண்ணுவோம் gmail.com. ஸோ இப்போ பண்ண இருக்கு என்னன்னு சொன்னால், இப்போ நல்லா கவனிப்பாக பாருங்கள். சுரேஷ் என்ற பேர், அதாவது நீங்கள் ஆட் பண்ண பேருக்கு கீழே நீங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ண வேணும் Ctrl E. பார்த்தீங்கன்னா Ctrl E மறுபடியும் பண்ணுறேன். இந்த சுரேஷ் என்ற பேருக்கு கீழே நீங்கள் எடிட் பண்ண பேர், அந்த பேருக்கு கீழே செகண்ட் ரோவில் நீங்கள் வந்து Ctrl E ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணாக்கே ஆட்டோவாக ஃபில் ஆகும். எந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்களோ மேலே கீழே எல்லாமே அந்த பேட்டர்னுக்கே வந்து எட் ஆகி கொண்டு போய்த்துரும். சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் லாஸ்ட் நேமும் அதே மாதிரி நாங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு குமார் அவருக்கு கீழே செகண்ட் ரோவில் நாங்கள் வந்து Ctrl E மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபுல்லாக அப்படி ஃபில் ஆகப்படுது. இப்போ 3வது பார்ப்போம் டொமைன். அதுக்கு மறுபடியும் நாங்கள் Ctrl E ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணால் அதே மாதிரியே அந்த டொமைன் வந்து ஆட்டோவாக ஃபில் ஆகப்படும். தனித்தனியாக 3க்கு பிரித்து இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டொமைன் என்று 3 வித பேட்டர்னுக்கு நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த டீட்டெயில் நாங்கள் டேட்டா எடுத்துருக்கிறோம். ஸோ இது ஒரு ட்ரிக். இன்னும் ஃபார்முலா மூலயமாவும் எங்களுக்கு வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கொள்ளும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலா இருக்கும். நாங்கள் இந்த வீடியோவில் அது பார்க்க போகிறது இல்லை. ஸோ சிம்பிளாக என்ன செய்யலுமோ இந்த ட்ரிக் மூலயமா உங்களோட டைமை சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ சில செகண்ட்ஸ் தான் இதுக்கே போனது இது மேலே பண்ணுறதுக்கு. சரி, நாங்கள் அடுத்த 3வது ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபார்மேட் பெயிண்டர் நான் தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லி ஹோம் பட்டனில் இருக்கிற இந்த ஃபார்மேட் பெயிண்டர். இந்த ஃபார்மேட் பெயிண்டர் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சொல்லுமே இந்த ஃபார்மேட், அதாவது இந்த கலர் ஆகிக்கட்டும், இல்லாட்டி லெட்டர்ஸ் ஆகிக்கட்டும், போல்ட்னஸ் ஆகிக்கட்டும், மணிக்கு லெட்டர்ஸ் இல்லை போல்ட்னஸ் ஆகிக்கட்டும், இந்த அண்டர்லைன் ஆகிக்கட்டும், எந்த ஒரு ஃபார்மேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது அந்த ஃபார்மேட்டில் காப்பி பண்ணி இன்னொரு செல் ஒன்று, அந்த செல்லில் இருந்து காப்பி பண்ணி இன்னொரு செல் ஒன்றுக்கு உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். சார், நாங்கள் இப்போ இந்த கலரை பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு. ரைட், ஸோ இது வந்து சாதாரணமாக மிச்சம் பேருக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாங்கள் இது எப்படி பண்ணுறேன்னு சொன்னால் இதில் இன்னும் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ரைட், ஸோ நாங்கள் ஒன்றுக்கு மேலே நீங்கள் வந்து ஃபார்மேட் பெயிண்டர் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, ஒன்றும் நீங்கள் வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் லிஸ்ட்டும் நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ராக் பண்ணி விட வேணும். அப்போ எல்லாமே பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே பெயிண்ட் ஆகி பட்டுரும். ரைட், ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. தேவையான
எந்த ஃபார்மேட்டை வந்து காப்பி பண்ணணும் அதை போய்த்து காப்பி பண்ணணும். அது அந்த செல்லை போய்த்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மேட் பெயிண்டரை நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணாமல் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணுன்னு சொன்னால் அது ஃபார்மேட் பெயிண்டை பெர்மனெண்ட்டாக ஆக்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் டீஆக்டிவேட் பண்ண வர காட்டி. ரைட். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஃபார்மேட் பெயிண்டரை யூஸ் பண்ண நீங்கள் டீஆக்டிவேட் பண்ண காட்டும் அது அப்படியே இருக்கும். ஓகே. ஸோ நாங்கள் இப்போ மறுபடியும் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறோம். உங்களுக்கு வேணா இதே பேட்டர்னில் உங்களுக்கு ரெண்டையுமே வைத்து இதே பேட்டர்னில் உங்களுக்கு ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணி அப்படி யூஸ் பண்ணால் அதே பேட்டர்ன் எந்த பேட்டர்னில் நீங்கள் காப்பி பண்ணீங்களோ அதே பேட்டர்னில் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகப்படும்.